சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணிக்கேற்ற வார்த்தைகள். பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி பண்ணின சமாதானத்தின் தேவன். எபிரேயருக்கு நிருபம் 13வது அதிகாரம் 20வது வசனம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் 5வது தரிசனத்தை நாம் சீஷர்கள் ஜெருசலேமில் ஒரு அறையில் கூடியிருந்தபோது பார்க்கின்றோம். அவர் பூட்டியிருந்த அறைக்குள் வந்து அவர்கள் நடுவில் நின்றார். அவருடைய முதலாவது வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனம். அவர் இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொன்னார். வசனம் 21. இதனால் நாம் நமது சமாதானத்தை பேணுவதன் மூலம் மட்டுமே அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை தொடர்ந்து அனுபவிக்க முடியும் என்பதை காட்டுகிறது. நமது சமாதானத்தை சீர்குலைப்பதில் எதிரி முனைப்பாகவே எப்பொழுதும் இருப்பான். இந்த நோக்கத்திற்காக அவன் அனைத்து வகையான பயங்கள், சந்தேகங்கள் மற்றும் மாம்சத்தின் நுட்பமான சோதனைகளை நம் இருதயங்களுக்குள் கொண்டு வருகிறான். ஆனால் நாம் நம்மை தாழ்த்தி அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தின் சுத்திகரிப்பு ஆற்றலை பற்றி கூறிக்கொண்டே இருப்பதன் மூலம் எல்லா புரிதலையும் மீறிய அவருடைய மிகுந்த சமாதானத்தை நாம் அனுபவிக்க முடியும். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 165வது வசனம். மேலும் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ரோமருக்கு நிருபம் 16வது அதிகாரம் 20வது வசனம். நாம் எந்த அளவுக்கு சமாதானத்தை பெறுகிறோமோ அந்த அளவுக்கு எதிரியின் ஒவ்வொரு தாக்குதலிலும் வெற்றியை அனுபவிக்க முடியும். இந்த சமாதானம் நம்முடைய இருதயங்களில் ஆட்சி செய்கிறது. நம்முடைய சமாதானத்தை பறிக்க எதிரிகளை அனுமதிக்காமல் ஒரு நதியைப் போல ஓடுவதற்கு நம்முடைய விசுவாசத்தை இன்னும் பலமாக நாம் பயன்படுத்த வேண்டும். தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக நாம் எதையாவது சரி செய்ய வேண்டியிருந்தால் அவருடைய கிருபையுடனும் தாழ்மையுடனும் உடனடியாக சரி செய்ய வேண்டும். இந்த வளர்ந்து பெருகி உள்நோக்கிய ஆவிக்குரிய சமாதானத்தை அவருடைய சித்தத்தை அறிவதன் மூலம் நாம் உறுதியாக பெறலாம். இந்த உள்ளார்ந்த சமாதானம் நம்மிடம் இருந்தால் மட்டுமே அவர் நம்மை அனுப்பும் எல்லா இடத்திற்கும் செல்ல நாம் ஆயத்தமாக இருப்போம். மேலும் அவருடைய மகிமைக்காக அவர் கோரும் அனைத்தையும் கொடுக்க எந்த கேள்வியும் இல்லாமல் ஆயத்தமாக இருப்போம். இதை அவர் சீஷர்களிடம் சொல்லி அவர்கள் மீது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 22வது வசனம். நாம் அவருக்கு கீழ்ப்படியும் போது அவருடைய கட்டளைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்ற உதவுவதற்காக அவர் நம்மை பரிசுத்த ஆவியால் புதிய விதத்தில் அபிஷேகம் செய்கிறார்.